ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற உணவுப் பொருள் என்னென்னா செமிலின்னு சொல்லக்கூடிய ரொம்பவுமே ஆரோக்கியம் சுவை நிறைந்த ஒரு பொருள். தற்பொழுது இப்போ என்னென்னா இதை நிறைய பேர் மறந்துட்டாங்க. இதோட நம்ம பாரம்பரிய உணவுகளில் இதுவும் ஒரு உணவு. இந்த உணவுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு மாவு 1/2 கிலோ எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா போச்சு 400 கிராம் வெல்லம் உங்களுடைய இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். 100 கிராம் வேர்க்கடலை வறுத்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா போச்சுன்னா எள்ளு 100 கிராம், எள்ளு கருப்பு எள்ளு அதே மாதிரி லைட்டாக வறுத்து வாசனை வர அளவுக்கு வறுத்து அதையும் எடுத்து வச்சாச்சு. வேர்க்கடலை எள்ளு இது ரெண்டுத்தையுமே மிக்சியில் போட்டு குறப்பாக அரைச்சி நம்ம வெல்லத்தை நல்லா பொடி சீவி வச்சுருக்கோம், அதில் இதை மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம கேழ்வரகு மாவை அடை மாதிரி செஞ்சு அதை ஆற வச்சு அதுக்கப்புறமா அதை ரெண்டாக புட்டு போட்டு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா புட்டு பதத்துக்கு நம்ம உடைச்சி அதையும் அந்த வெல்லத்தோடு கலந்து நம்ம கையால் அதை நல்லா பிசையும் போது கொஞ்சம் நெய் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்படி நம்ம நல்லா கை சூட்டில் நம்ம பிசையும் போது அது வெல்லம் இலக ஆரம்பிக்கும். இலகி எல்லாமே ஒரு கெட்டி பதத்துக்கு நம்ம லட்டு பிடிப்போம் இல்லையா, அந்த பதத்துக்கு அது வர ஆரம்பிக்கும். அப்படி வரும்பொழுது அதை நம்ம உருட்டி லட்டு பதத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். ரொம்பவுமே ஆரோக்கியமான ரொம்பவுமே சுவையான ஒரு உணவு. இது கிராமப்புறங்களில் இதை என்னென்னா உரலில் போட்டு செய்வாங்க, இடித்து செய்வாங்க பாட்டி காலத்தில். இப்போது பாட்டியே இல்லை, உரல் இருக்குது. உரலை யாரும் பயன்படுத்துறதில்லை, கால மாற்றம். நிறைய பேர் அதை பயன்படுத்துறது கிடையாது. ரொம்பவுமே ஆரோக்கியமான உணவு. நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு இது செஞ்சு கொடுத்து பாருங்கள், மறுபடியும் கேட்பாங்க. அவ்வளோ சுவையான ஒரு உணவு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. என்றும் உங்கள் ராம்கனி.